விரயம் என்பது சாப்பிடும் தட்டோடும் சாப்பிடும் இலையோடும் முடிந்துவிடும் சமாச்சாரம் என்றுதான் பலருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உணவுப் பொருள் என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை. சுமார் 130 நாட்கள் வயலில் உழைத்து உற்பத்தி செய்யப்பட்ட தானியத்தை உணவாக சமைத்து இலையில் பரிமாறப்பட்ட பின்பு பெரும்பாலான உணவுகள் குப்பை தொட்டியில் எறியப்படுகிறது என்பது வேதனை அளிக்கின்றது. உணவு விரயம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் நடைபெறும் ஓர் அசாதாரணமான நிகழ்வாகும். உணவுப் பொருள் வீண் செய்வது நம் விவசாயிக்கு மட்டுமல்ல, நாம் சமூகத்திற்கே செய்யும் ஓர் துரோகமாகும். உணவுப் பொருட்கள் வீணாவதை நினைத்து இங்கு யாரும் கவலைப்படுவது கூட இல்லை. உலகில் சுமார் 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இரவில் உணவு இல்லாமல் பசியுடன் வாடுகிறார்கள் என்பது நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டுமல்ல, மொத்த உணவு உற்பத்தியில் சுமார் 20 விழுக்காடு உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகின்றது என்கிறது ஐநாவின் உணவு விரய குறியீடு ஆய்வறிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் உலகில் சுமார் 130 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீணாகின்றது என்ற ஆய்வறிக்கையும் நமக்கு அதிர்ச்சியை விளைவிக்கின்றது. உணவு வீணாதல் என்பது உணவுப் பொருட்கள் மட்டும் வீணாவது இல்லை. உணவு உற்பத்தி செய்யப்பட்ட போது பயன்படுத்தப்பட்ட பணம், நீர், உழைப்பு, எரிபொருள் மற்றும் போக்குவரத்து அனைத்துமே வீணடிக்கப்படுகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உணவு வீணடிக்கப்படுகிறது என்பது இன்றைய சமுதாயம் எதிர்கொள்ளும் ஓர் மிகப்பெரிய பிரச்சனை என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை. நாம் எப்படியெல்லாம் உணவை வீணடிக்கிறோம் என்பதை பட்டியலிடலாம். திருமண நிகழ்வுகளில் இலை முழுவதும் உணவு வரிசையாக அடுக்கப்பட்டு சாப்பிடாமலே உணவு விரயமாகின்றது. பிறந்த நாள் நிகழ்வுகளில் உணவு வீணடிக்கப்படுகின்றது. ஊர் திருவிழாக்களில் உணவு வீணடிக்கப்படுகின்றது. உணவு திருவிழா என்ற பெயரில் உணவு வீணடிக்கப்படுகின்றது. அரசியல் நிகழ்வுகள், மாணவர் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள், சுற்றுலா தலங்களிலும் உணவு விரயமாகின்றது. இது மட்டுமல்லாமல் ஒரு சில சினிமா நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகிறது என்பது வேதனை அளிக்கின்றது. நம்மை சுற்றியுள்ள பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் கூட பெரும்பாலும் உணவுகளை விரயம் செய்வதில்லை. தற்போது உள்ள காலகட்டத்தில் மழை பருவங்கள் மாறுவதற்கும், கோடை காலங்கள் நீடிப்பதற்கும், பனிப்பாறைகள் உருகுவதற்கும், கடல் மட்டம் உயர்வதற்கும், கடும் குளிர் மனித இனத்தை வாட்டி எடுப்பதற்கும், இன்று பல தொற்று நோய்களை உருவாக்குவதற்கும் உணவு விரயம் ஓர் முக்கிய காரணம் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். விரயம் செய்யப்பட்ட உணவு மண்ணுக்குள் வருகிறது. அங்கு அது மீத்தேன் என்ற வாயுவை வெளியிடுகின்றது. இதனால் புவி வெப்பமயமாகி புவியின் பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு காரணமாகவே அமைகின்றது என்கிறார்கள் இன்றைய அறிவியல் அறிஞர்கள். நாம் வீணாக்கும் ஒவ்வொரு சோற்றிலும் ஒரு உழவனின் பல மடங்கு உழைப்பு உள்ளது என்பதை மறவாதீர்கள். ஒவ்வொரு சோற்று பருக்கையும் நம்பித்தான் இங்கு பல உயிர்கள் வாழ்கின்றது. ஆகையால் உணவை வீணாக்காதீர்கள். ஒரு சோற்றின் பருக்கையின் மதிப்பை சிதறவிட்ட நமக்கு தெரியாது, எறும்புக்குத்தான் தெரியும் என்ற வாசகம் நம்மை யோசிக்க வைக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் பல திருமண நிகழ்வுகளில் உணவை யாசிப்போர் பலர் உள்ளனர் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஒரு ஆண்டிற்கு போதுமான அளவு உணவின்றி ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் இறக்க நேரிடுகின்றது என்ற ஆய்வறிக்கை நம்மை வேதனைக்குள்ளாக்கின்றது. உணவு என்பது உயிர் பொருள். உணவு இல்லாமல் இங்கு உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை. தனி மனிதனுக்கு உணவு இல்லையே ஜகத்தினை அளிக்கும் என்றார் பாரதி. பாரதி இப்போது நம்மோடு இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த உணவு விரயத்தை கண்டு என்ன சொல்லியிருப்பார் என்ற கேள்விதான் நமக்குள்ளே தோன்றுகிறது. உணவு வீண் விரயம் செய்வதை தவிர்ப்போம், பலர் பசியை போக்குவோம். குப்பை தொட்டிக்குள் உணவை வீசாமல் தேவைப்படுவோருக்கு கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் என்று நம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த பண்பை வளர்த்து கொண்டால் உணவு விரயமாவதை தடுப்பதற்கு முதற்படி என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பகிர்ந்தளிப்போம், பசியை போக்கி மனித குலத்தை காப்போம்.
உணவு விரயத்தை தவிர்த்து உலகை காப்போம். நன்றி, வணக்கம்.